இந்திய கிரிக்கெட் T20 பெற்ற வெற்றி நமக்கு உணர்த்துவது என்ன என்ற தலைப்பில் சிந்திக்க போகிறோம். கிட்டத்தட்ட எல்லா விதமான போட்டிகளும் வாழ்க்கையும் ஒன்றுதான். அப்படி இருக்கும் பொழுது இத்தகைய சிறப்பான வெற்றியை பெறுவதற்கு என்ன தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்பது நாம் இதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். தோல்வியின் விளிம்பில் இருந்து இந்த வெற்றி அடைந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். 30 பந்துகளில் 30 ரன் என்பது இந்த காலத்தில் பெரிய விஷயம் இல்லை. அப்படி இருந்த சூழலில் அந்த 30 பந்துகளையும் 3 பந்து வீச்சாளர்கள் சிறப்பான முறையில் வீசி 7 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்திருக்கிறார்கள். ஆக ஒரு எண்ணத்தில் உறுதியாக இருந்தால் எல்லா விதங்களிலும் வெற்றியடையலாம் என்பதை இது உணர்த்துகிறது. இதற்கு முதலில் சரியான வழிகாட்டுதல், வழிகாட்டுதல் சரியாக இருக்க வேண்டும், திட்டமிடல் சரியாக இருக்க வேண்டும், ஒருங்கிணைப்பு சரியாக இருக்க வேண்டும், அதன் பின்னர் செயலாக்கம் சரியாக இருக்க வேண்டும். இதில் சரியான வழிகாட்டுதல், கிரிக்கெட்டில் இன்று வழிகாட்டுதலுக்கு முதிர்ச்சி பெற்ற ராகுல் டிராவிட் தன்னுடைய முழு அனுபவத்தையும் ஒன்று திரட்டி வழிகாட்டினார். அவருடைய வழிகாட்டுதலை துணை கொண்டு கேப்டன் ரோஹித் சர்மா சிறந்த முறையில் திட்டமிட்டார். அதை வீரர்கள் அனைவரும் சரியான ஒருங்கிணைப்புடன் பங்காற்றினார்கள். அவரவர்களால் முடிந்த அளவு ஒருங்கிணைப்புடன் பணியாற்றினார்கள். செயலாக்கத்தில் அதை வெளிப்படுத்தினார்கள். இறுதியாக இதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைகளிலும் இந்த 4ஐயும் தவறாது கடைபிடிக்க வேண்டும். சரியான வழிகாட்டுதல், சரியான திட்டமிடல், சரியான ஒருங்கிணைப்பு, சரியான செயலாக்கம். நன்றாக அடித்து ஆடக்கூடிய மில்லர் ஒரு 6 அடிக்க முயற்சி செய்யும் பொழுது அது எல்லைக்கோட்டை தாண்டி சென்றதை தாவி பிடித்து அது எல்லைக்கோட்டை தொடாத அளவுக்கு உள்ளே வீசி அதை ஒரு கேட்சாக மாற்றி சூரியகுமார் யாதவ் அந்த வெற்றியை பெறுவதற்கு மிகவும் தூண்டுகோலாக இருந்தார். அவர் இந்த போட்டியில் ரன் அடிக்கவில்லை என்றாலும் இந்த வெற்றிக்கு முக்கியமான பங்காற்றி இருக்கிறார். ஆக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் இதுவரை தோக்க ஆட்டக்காரராக இருந்து ரன்களே அடிக்கவில்லையே என்று எல்லோரும் ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது 76 ரன்களை அடித்து அந்த 176 ரன்கள் என்ற இலக்கை அடைவதற்கு விராட் கோலி காரணமாக இருந்தார். ஒவ்வொருவரும் அற்புதமாக செயலாற்றி இருக்கிறார்கள். ஆக இந்த வெற்றி நமக்கு மிகச்சிறந்த உத்வேகத்தை அளிக்கிறது. நாம் நம்மளுடைய வாழ்க்கை நிலையிலும், நம்மளுடைய தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும், நம்மளுடைய குடும்பம் சம்பந்தமான நிகழ்வுகளிலும் இதே மாதிரி சரியான வழிகாட்டுதல் என்பது நம்மளுடைய தொழில் முறையில் அனுபவமிக்க நம்மளுடைய முன்னோர்கள் கூறிய அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்கள் பெற்றோர்களுடைய அறிவுரையை கேட்க வேண்டும். சரியான வழிகாட்டுதல், குடும்ப தலைவனோ தலைவியோ சரியான முறையில் திட்டமிடுதல் வேண்டும். சரியான முறையில் திட்டமிட வேண்டும். எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இருக்கு என்று வள்ளுவர் இதைத்தான் சொல்கிறார். சரியான திட்டமிடலுக்கு பிறகு நாம் அலுவலகம் என்றால் அலுவலகத்துள்ள அனைவருடனும் ஒற்றுமையாக இருந்து ஒரு காரியத்தை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அலுவலகத்துள்ள அனைவருடைய பங்கும் முக்கியமானது. சரியான வழிகாட்டுதல், திட்டமிடல், ஒருங்கிணைப்பு, செயலாக்கம், இதுதான் முக்கியமானது. இப்போ விளையாட்டுனாலும் சரி, வேலைனாலும் சரி, குடும்பம்னாலும் சரி, குடும்பத்தில் வழிகாட்டுதலுக்கு நீங்க பெற்றோர்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் இவங்களுடைய அறிவுரைகளை வழிகாட்டுதலாக கொள்ள வேண்டும். அலுவலகத்தில் மூத்த அதிகாரிகள் சொல்லுவது வழிகாட்டுதலாக கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு அந்த வேலையை செய்யறதுக்கு தலைமை பொறுப்புல ஒருவர் சரியான திட்டமிட வேண்டும். குடும்பத்தை பொறுத்த அளவுல குடும்ப தலைவன் திட்டமிட வேண்டும். இந்த அடுத்து வரக்கூடிய ஒருங்கிணைப்பு இருக்கு பாத்தீங்களா, வேலைனா வேலையை செய்யக்கூடிய இடத்தில் உள்ளவங்க அனைவருடைய ஒருங்கிணைப்பு முக்கியம். யாருடைய பங்களிப்பு குறையாக இருந்தாலுமே ஃபைனல் கோலை அச்சீவ் பண்ண முடியாது. குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் யாருடைய பங்களிப்பு குறையா இருந்தாலுமே அந்த குடும்ப தலைமை நிற்க முடியாது. அடுத்து செயலாக்கம்.
செயலாக்கும் போது ஸ்டெப் நம்பர் 1, ஸ்டெப் நம்பர் 2, ஸ்டெப் நம்பர் 3, ஸ்டெப் நம்பர் 4 என்ன அப்படிங்கறத முடிஞ்சு செயலாக்கணும்னா விளையாட்டிலும் வெற்றி, வாழ்க்கையிலும் வெற்றி. இதுதான் முக்கியமா இந்த இந்திய கிரிக்கெட் அணியினுடைய T20 வெற்றி மூலமா நான் தெரிந்து கொள்ள வேண்டியது. 32 பந்துல 30 ரன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இந்த காலத்துல உள்ள மாடர்ன் டே கிரிக்கெட்ல வந்து ஈஸிலி அச்சீவபிள். ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் மில்லர் இருந்தாரு. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த 30 பந்தையும் சரியான வீசினாங்க. பும்ரா 2 ஓவர் வீசினாரு, அதுதான் வந்து முக்கியமான காரணம். ஹர்திக் பாண்டியா 2 ஓவர் வீசினாரு. குறிப்பா கடைசி ஓவரை ரொம்ப 16 ரன்னுக்குள்ள எடுக்க கட்டுப்படுத்தணும்னு சொல்லி கரெக்டா வீசினாரு. 7 ரன்னுக்கு சேஸ்ல நம்ம ஜெயிச்சிருக்கோம். 19வது ஓவரை வீசின ஹர்ஷதீப் சிங்கும் ரொம்ப கட்டுக்கோப்பா வீசினாரு. ஆக அனைவரும் அந்த 30 பந்துக்கும் பொறுப்பாக இருந்தவங்க அனைவருமே வந்து தங்களுடைய பங்களிப்பை செவ்வனே செய்திருக்கிறார்கள். கேப்டனுடைய திட்டமிடுதலை சரியான முறையில் ஒருங்கிணைந்து செயலாற்றி இருக்கிறார்கள். இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம். ஆக இதே மாதிரி நாம் நம்மளுடைய எண்ணத்தில் சரியான முறையில் செயல்பட்டு முன்னோர்களுடைய, மேலதிகாரிகளுடைய, பெரியோர்களுடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டு சரியான முறையில் ஒரு செயலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த திட்டமிடுதலை செயல்படுத்தக்கூடிய அனைவரையும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன வேலைகளை எப்படி செய்ய வேண்டும் என்று செய்து வந்தால் வாழ்க்கையிலும் வெற்றி அடையலாம், வேலையிலும் வெற்றி அடையலாம், விளையாட்டிலும் வெற்றி அடையலாம் என்பதே இந்த இந்திய T20 கிரிக்கெட் அணியின் வெற்றி மூலமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆக இந்த வெற்றி தந்த உற்சாகத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதுடன் அனைத்து செயல்களிலும் நாம் முன்னேறி இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வாழ்க இந்தியா, வாழ்க இந்தியா, வாழ்க இந்தியா என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.